வரும் 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நாம் தயாராக வேண்டும். உலகளவில் ஒப்பிட்டால் தற்போது இந்தியாவிற்கு பொற்காலம் என பிரதமர் மோடி பெருமிதம். செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவமானப்படுத்தப்பட்டதாக புகார். எதிர்க்கட்சித் தலைவருக்கு 2வது வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம். ஆளுநரின் கருத்தியல் சார்ந்த விஷயங்களை திமுக எதிர்க்கிறது. அரசியல் கருத்துக்கள் என்பது வேறு, அரசின் நிலைப்பாடு என்பது வேறு. அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. சுதந்திரம் வாங்க முட்டுக்கட்டை போட்டவர்கள்தான் பாஜகவினர். தேசிய கொடியை ஏந்த காங்கிரஸ்காரர்களுக்கு உரிமை உண்டு, பிரிவினையை தூண்டியவர்களுக்கு அல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. பாமகவுக்கு ஆதரவு அளித்தால் தலித் சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக்குவோம். திண்டிவனம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. சென்னையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. தேனியில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல். காரில் கள்ள நோட்டுகளை கடத்தி வந்த 2 கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கடலூர் அருகே பயணிகளுடன் வந்த பேருந்தை நடு வழியில் நிறுத்தி சேரன் வாக்குவாதம் செய்த விவகாரம். சட்டத்தை தானாக கையில் எடுத்த இயக்குனர் சேரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தனியார் பேருந்து உரிமையாளர்கள் புகார். உலகளவில் குரங்கு அம்மை பரவல் அதிகரிப்பு. பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்தது உலக சுகாதார அமைப்பு. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.